தீர்க்க தரிசனத்தோட அம்பேத்கர் ஏற்படுத்திய அந்த பிரிவு 21 அவர்களுடைய அந்த மரண தண்டனைய ஆயுள் தண்டனையா குறைச்சுது. இந்த நேரத்துல நீதிபதிகள் கடிதத்தை அதிகமா குறிப்பிட்டிருந்தாங்க. இவர்கள் எழுதிய அந்த கடிதத்தில் இருந்த விஷயங்கள் என்ன? அந்த உருக்கமான தகவல்கள் நீதிபதிகள் என்ன பதிவு செஞ்சாங்க? அந்த கடிதங்கள் எல்லாமே நாம படிச்சோம்னா உண்மையிலேயே நமக்கு கண்ணீர் தான் வரும். அவர் எழுதுறார், என்ன எழுதுறார் அப்படின்னு சொன்னா, தினம் தினம் நான் இந்த சிறையில இருக்கின்ற பொழுது என்னுடைய சிறைக்கு முன்னால் நடந்து போற ஒவ்வொருத்தனுமே எனக்கு தூக்கு தண்டனை போடுறதுக்காக வர்றானோ போறானோ. ஒருத்தன் ஏன்னா நான் தனிமை சிறையில இருக்கிறேன், என் ரூமை ஒருத்தன் கிராஸ் பண்ணி போறான், அவனை பார்த்த உடனே இவன் எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக வரானோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. இன்னொன்று வந்து நான் இன்றைக்கு விடுகிற மூச்சு நாளைக்கு அடுத்த நொடியில் விடுவேனா, நாளைக்கு காலையில் இந்த மூச்சை விடுவேனா, எப்பொழுது இந்த மூச்சு அடங்க போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு தனக்குள்ளேயே ஒரு போராட்டம். ஏன்னா ஒரு தனக்குள்ளேயே ஒரு போராட்டங்கிறது உங்களுக்கு தெரியும். மனிதன் வந்து மற்றொருத்தர்கிட்ட சொல்லிட்டா அந்த துக்கம் குறைஞ்சிரும். ஆனால் தனிமை சிறையில் இருக்கிறவனுக்கு யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது தன்னுடைய குறைகளையோ அல்லது வேறு யார்கிட்ட ஒரு ஆறுதல் வார்த்தையும் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் தன்னை நம்பி இருக்கிற அல்லது தனக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, மனைவி இவங்களெல்லாம் நினைச்சாலே எனக்கு அன்னன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும், அவங்க என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நான் போயிட்டு அவங்கள பொறுத்த மட்டுக்கும் இருக்கேன்னு பேர், ஆனால் இல்லைங்கிற வாழ்வு. ஏன்னா நான் உயிரோடு இருக்கேன், இன்னைக்கு இருக்கேன், நாளைக்கு காலையில் நான் இருக்க போறேனா இல்லையாங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. அப்போ இந்த தீர்ப்பினுடைய முடிவு அவர்களையும் பாதிக்கிறது. என்னை மட்டும் இல்லை, தவறு செய்ததாக கருதப்படுகின்ற நான் தவறு செய்யலை, என்னுடைய வழக்குப்படி நான் தவறு செய்யலை, ஆனால் நீதிமன்றம் தவறு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ஆகையினால நான் கஷ்டப்படுதேன். ஆனால் தவறே செய்யாத என்னுடைய தாய், தவறே செய்யாத என்னுடைய தந்தை, தவறே செய்யாத என்னுடைய சகோதரன், சகோதரி, குழந்தைகள் அவங்க எதுக்காக கஷ்டப்படணும்? அவங்களுக்கு இந்த மனவேதனையை உண்டாக்குவதற்கு காரணம் இந்த காலதாமதம். இவருக்கு உறவினராக இருந்த ஒரே காரணத்தினால அவர்களும் தண்டிக்கப்படுகிறார்கள், தேவையில்லாமல் தண்டிக்கப்படுகிறார்கள். சரி, இவருக்கு இதான் உறுதின்னு நேற்று மரண தண்டனை, இன்னைக்கு அவர் தூக்கு போயிட்டாருன்னா அவங்க அடுத்த ஒரு 10 நாளோ 15 நாளோ 1 மாதமோ அந்த வருத்தத்தோடு வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் 11 வருட காலம் ஒரு போராட்டம், மரண போராட்டம், தினம் தினம் வந்து அவர்கள் செத்து பிழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வேணுமா? இந்த சூழ்நிலைக்கெல்லாம் காரணம் என்ன? கோப்புகளில் ஏற்படுகின்ற தாமதங்கள், அரசு அலுவலகங்களிலே ஏற்படுகின்ற தாமதங்கள். அது வந்து ஒரு தனி மனிதனை மட்டுமல்ல, இவ்வாறு சிறையிலே வாடுகின்ற மரண தண்டனை ஏற்றுக்கொண்ட கைதிகள் அனைவருக்கும் ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய தண்டனை. இத்தகைய தண்டனை இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஆயுள் தண்டனைன்னு சொல்லியிருந்தா சரி, நம்ம இங்கே தான் சிறையிலே இருக்க போகிறோங்கிற ஒரு வாழ்வோட வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய மற்ற உறவினர்கள் வந்து அவர் சிறையில் இருப்பார், பரவலில் வரலாம், பரவலில் திருப்பி போகலாம். இவைகள் எல்லாம் இழந்து போயிடுறாங்க. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் எல்லாத்தையும் வந்து ஏதோ ஒரு காரணத்தில் இழந்து விடுகிறார்கள். இவைகள் தான் இந்த காரணங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்தினுடைய மூலமாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இவை அவங்களுமே எடுத்து படிச்சு பார்த்து அந்த ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ராஜீவ் காந்தியினுடைய அந்த கொலை வழக்கில் 3 தமிழர்களினுடைய அந்த தூக்கு கயிற்றை மாற்றி ஆயுள் தண்டனையாக குறைத்து எழுதிய அந்த மாண்புமிகு நீதியரசர்கள் யார் சார்? மாண்புமிகு நீதியரசர் சதாசிவம், மாண்புமிகு நீதியரசர் ரஞ்சன் கோகி, மாண்புமிகு நீதியரசர் சிவகீர்த்தன் சிங் ஆகிய 3 நீதியரசர்கள் தான் இந்த தீர்ப்பை வழங்கினாங்க. இதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து இது தமிழர்கள் குற்றவாளிகள் ஆக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய சரித்திரமே ஒரு வழக்காக நடந்திருக்கிறது. நீதிமன்ற சரித்திரத்தில் இத்தகைய வழக்குகள் மிக அரிதாகத்தான் வரும். அந்த தீர்ப்பை வழங்கக்கூடிய ஒரு பாக்கியம், அதாவது சரித்திர புகழ் வாய்ந்த இந்த தீர்ப்பை வழங்கினது நமது தமிழராகிய சதாசிவம் அவர்கள், நீதியரசர் சதாசிவம் அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. அதுலேயும் அவர் நீதியரசராக இருந்த காலத்தில் இத்தகைய தீர்ப்புகள் வந்து 2-3 வழங்கியிருக்கிறார். அதில் இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான தீர்ப்பு. அதாவது ஒரு மரண தண்டனை கைதிக்கு அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்களின் காரணமாக அல்லது சித்திரவதையின் காரணமாக அதை வந்து ஒரு ஆயுள் கைதியாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை, சட்ட கோட்பாடை வகுத்தது மாண்புமிகு நீதியரசர் சதாசிவம் அவர்கள். இதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வழக்கில் முதல்ல பங்கேற்றுக்கிட்டது வந்தால் இந்த வழக்கினுடைய முன்னோடி வழக்காக இருந்து பங்கேற்று கொண்டது நமது தமிழகத்தை சார்ந்த மோகன் பராசரன் அவர்கள். அட்டார்னி ஜெனரலாக இருந்து பல்வேறு எதிர்வாதங்களை வைத்தார் ராம்ஜெத் மலானியை வச்சு. ஆக அதுலேயும் நம்முடைய தமிழர்கள் தான் அந்த கருத்துக்களை, சட்ட கருத்துக்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆக இந்த தீர்ப்புகள் வழங்குவதற்கு தமிழக மண், தமிழகத்தை சார்ந்தவர்கள் எல்லோருமே ஒரு பங்கேற்றுக்கிட்டது இந்திய சட்ட வரலாற்றில் ஒரு முக்கியமான பங்காகும். சார், இந்த வழக்கு இப்போ தற்போதைய நிலையில எப்படி இருக்கு? தற்பொழுது வந்து அதாவது அந்த ஆயுள் தண்டனை குறைத்த பிறகு நமது தமிழக முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த உடனேயே
ஆயுட்கைதியாக இருக்கிறவர்களுக்கு தண்டனையை ரத்து செய்து விடுதலை அடை செய்யலாம் அப்படிங்கிற அரசியல் சாசன சட்ட பிரிவை எடுத்துக்கொண்டு சட்டசபையிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக அவர்களை விடுதலை செய்வதாக அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் இந்த அறிவிப்பை எதிர்த்து, அதாவது அவர்களை விடுதலை செய்கிறேன் என்ற அறிவிப்பை எதிர்த்து மத்திய அரசு உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கிலே மாநில அரசு ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட கைதியை விடுதலை செய்ய முடியாது, மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்று ஒரு வாதத்தை எடுத்து வைத்தார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கை பொறுத்த மட்டும் இது ஒரு சிபிஐ இன்வெஸ்டிகேட்டட் கேசஸ், அதாவது மாநில அரசு துப்பு துலக்கி அல்லது விசாரணை செய்து முடிவு என்ற வழக்கு அல்ல, ஒரு சிபிஐ விசாரித்து ஒரு முடிவுக்கு வந்த வழக்கு. அத்தகைய வழக்கிலே மாநில அரசு தானாக ஒரு முடிவு எடுக்க முடியாது, மத்திய அரசை கலந்தாலோசித்து தான் எடுக்க முடியும். ஆகையினால அவங்கள விடுதலை செய்தேன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் அறிவித்தது செல்லாது என்று ஒரு முடிவை சமீப காலத்திலே அறிவித்திருக்கிறார்கள். அதை நமது உச்சநீதிமன்ற நீதியரசர் தத்து அவர்கள் அதை அறிவித்தார்கள். தற்பொழுதுள்ள நிலை, அவர்கள் மரண தண்டனையிலே இருந்து விடுதலையாகி ஆயுள் தண்டனையை பெற்ற கைதிகளாக இருக்கிறார்கள். அவருடைய வாழ்வு இனி தொடர்ந்து ஆயுட்கைதியாகவே இருக்க வேண்டுமா அல்லது விடுதலை பெறுவார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நிச்சயமாக அவங்க தூக்கு கயிற்றிலிருந்து இறங்கியதே நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது. இந்த வழக்குல தமிழ் மண், தமிழ் வழக்கறிஞர்கள், தமிழ் நீதிபதிகள் சம்பந்தப்பட்டது மாதிரி தமிழக முதலமைச்சரும் ஒரு கையெழுத்திட்டு இருக்கிறார்கள் அவருடைய விடுதலைக்காக. அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாவே இருக்கு சார். இது தமிழர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு, மிக பிரபலியமான வழக்கு, இந்திய சட்ட வரலாற்றிலே முக்கிய வழக்கு, அதிலும் குறிப்பாக தமிழர்கள் பங்கேற்று கொண்ட ஒரு வழக்காக அமைந்திருக்கிறது. அடுத்த வாரம் மற்றொரு அரிதான வழக்குகளோடு மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். Thank you.